இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள் சகோதரர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் வீடியோகிராஃபர் வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது முதல் வணக்கம். இந்த படம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிச்சதுக்கு காரணம், முழு முதல் காரணம் இயக்குனர் எஸ்ஏசி சார் அவர்கள், எஸ்ஏ சந்திரன் சார். நான் போன படம் முடிச்சு ஃபைனல் இருக்கும்போது திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி போய் மீட் பண்ணேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம், இங்கே நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் எஸ்ஏசி சார். அவர் இந்த இடத்துல ரொம்ப நன்றியோடு நினச்சி பார்த்துக்கிறேன். நீங்க வரேன்னு சொன்னாரு, வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஜாயின் பண்ணி வரேன்னு நினைக்கிறேன். அவருக்கு என்னுடைய நன்றி காணிக்கையாக்கிறேன். ரெண்டாவது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹீரோ விஜய் சார், அவரோட சேர்த்து நான் ஒர்க் பண்ற முதல் படம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமான இல்லை, நான் அஸ்வினார்கிட்ட ஒரு படம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அது என்னமோ தள்ளி போய்கிட்டே இருந்தது. ஒன்று நான் படம் முடிக்கும் போது அவர் இன்னொரு படத்துல மிடில் இருப்பாரு, இல்லைன்னா இப்படி டைம் செட் ஆகும் இருந்துச்சு. இது கார்டு ரேஸ் 2 பேருக்கும் ஒரு டைம் கரெக்டாக செட் ஆனதுனால ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் அப்படி வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் விஜய் சார் நினைப்பது, நான் உண்மையிலே விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். விஜய் சார் விட அந்த இமேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பெரிய மாஸ் ஹீரோ, பிளஸ் இன்னைக்கு இருக்கிற நம்ம நிறைய இளைஞர்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கிறவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பட் அதெல்லாம் விட ஒரு ஆச்சரியம் அவரோட ஒர்க் பண்ணும்போது கிடைச்சது. ஏன்னா அது அவரோட ஒர்க் பண்ற ஃபர்ஸ்ட் படம் ஒர்க் பண்ற எல்லா டைரக்டருக்குமே அந்த சர்ப்ரைஸ் இருக்கும்னு நான் கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா பயங்கரமான டைமிங்னா ஷூட்டிங்க்கு வர டைமிங் மட்டும் கிடையாது, ஒரு டைலாக் டெலிவரி பண்றது, ஒரு கொடுத்த விஷயத்த ஒரு ஆர்டிஸ்ட் அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி அதை விரிவு பண்ணி ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல அதை இம்ப்ரூவ் பண்றதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கும் எனக்கு. நான் அது நிஜமாவே அவர்கிட்ட எதிர்பார்க்கல. நான் ஒரு கமர்ஷியல் ஹீரோ, சரி இவர் எப்படி கண்ட்ரோல் பண்றது, எப்படி பண்ணணும், இப்படிதான் நான் மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். பட் போகும்போது அதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப வேலை மிச்சமா இருந்தது. ரொம்ப பயங்கரமான ஒரு டைமிங் இருந்தது. ஈவன் பர்ஃபார்மன்ஸ், ஹியூமர், ஆக்ஷன், டான்ஸ்ல சொல்லவே வேணாம். அங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு, அப்படியே நடிச்சிருக்காரு, டான்ஸ் ஆடிப்பாரு. அது திருப்பி ஒரு பிராக்டிஸ் பண்ணணும் அதுக்கப்புறம்ன்றதெல்லாம் இருக்கவே இருக்காது. அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பாரு. அங்க மாஸ்டரோட அசிஸ்டன்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்துட்டே இருப்பாரு. அப்படியே ரெடினா டைரக்டா அப்படியே போய் டேக் பண்ணுவாரு. ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இன்னும் இந்த படத்துல இன்னும் அவரை பத்தி நிறைய சொல்லணும்னா இந்த படத்தோட சீன்ஸை நான் சொல்ல வேண்டி வரும். அது ஆஃப்டர் ரிலீஸ் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நிறைய லென்த்தி டைலாக், வேற லாங்குவேஜ்ல இருந்தாலும் சரி, ஹிந்தியில இருந்தாலும் சரி, இங்கிலீஷ்ல இருந்தாலும் சரி, நிறைய லென்த்தி டைலாக்லாம் அப்படியே பக்காவா நான் பக்கத்துல எப்பயுமே வச்சுருப்பேன். ஏன்னா பாம்பே பேக்ராப் அப்படிங்கிறதுனால அந்த ஹிந்தி சும்மா நம்ம சவுதர்பேட்டை ஹிந்தி மாதிரி இருக்கக்கூடாது. ப்ராப்பரா பாம்பேல பிறந்த ஒரு இளைஞர், பாம்பேல இருக்கிற ஒரு தமிழ் பேசுற ஒரு இந்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு அசிஸ்டன்ட் வச்சுக்கோங்க. ரொம்ப லென்த்தி டைலாக் இருந்தாலும் சரி அப்படியே கரெக்டா பேசுவாரு. நான் பேசுவேன், கேட்பேன், ஏதாவது விட்டுருக்காரா, சவுத் இந்தியன் பேசுற மாதிரி இருக்கா எப்படின்னா, இல்ல பக்கா நார்த் இந்தியன் ஹிந்தி அப்படின்னாரு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்னும் சொல்ல போனா என்னோட டப்பிங்லாம் கூட நாங்க பாம்பேல தான் பண்ணோம். பாம்பேல கிரவுட் ஒர்க்லாம் பண்ணும்போது பாம்பேல இருக்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க. ரொம்ப வெரி குட் ஆர்டிஸ்ட், ரொம்ப கியூட்டா இருக்காரு அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு அப்பதான் ஒரு விஷயமே தோணுச்சு, விஜய் சார் வச்சு கூடி சீக்கிரம் ஒரு நேரடி ஹிந்தி படம் பண்ணணும்னு ஒரு ஆசை கூட எனக்கு தோணுச்சு. அது கூட இப்போ பிளான் பண்ண மாதிரி கூடி சீக்கிரம் ஆசையும் நிறைவேறுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த படத்துல ஒரு பாடலும் பாடியிருக்காரு கூகுள்னு. நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் விஜய் சாரோட ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக்ல அவரை மேக்சிமம் பிடிச்சிட்டேன். இவர் எவ்வளவு டேலண்ட்ங்கிறத பிடிச்சிட்டேன். துப்பாக்கி படத்துல விஜய் சாரோட மேக்சிமம் என்னவோ என்னால முடிஞ்சதை நான் வெளில கொண்டு வந்திருக்கேன். இதுதான் அவரோட மேக்சிமம் சொல்ல முடியாது, என்னோட மேக்சிமம் என்னவோ அதை விஜய் சார் கிட்ட நான் வெளில கொண்டு வந்திருக்கேன். இது இந்த கூகுள் சாங்ல நீங்க கேட்டீங்கன்னா இந்த சாங் நான் சொல்றதை விட அது ஹாரிஸ் சார் அது சொல்றாரு. இன்னும் ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் பாடினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இனிமையா இருக்கும் குரல். அதை பேலன்ஸ் பண்றதுக்கு கூட பாடுற பாடல்கள் ஆண்ட்ரியா தான் நாங்கள் பேலன்ஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. அவ்வளோ இது ஈவன் ஒரு 6
6 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்றாரு. நிச்சயமா வந்து இது விஜய் சார் ரசிகர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு மிலிட்டரி மீல்ஸ் அப்படியா இருக்கும் இது கண்டிப்பா. இந்த அதுக்கப்புறம் சொல்லணும்னா இந்த படத்துல வந்து படத்தோட தயாரிப்பாளர் தானு சார். நாங்கள் வந்து டோட்டல் யூனிட் வந்து ஒரு 100-150 பேர் பாம்பேல தங்கியிருப்போம். ஸோ வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு லொக்கேஷன் என்னங்கிறதே தெரியாது. கம்ப்ளீட்டாக போவோம். பட் இங்கே இருந்துக்கிட்டு எங்களுக்கு எந்தவித சிரமமே இல்லாமல் தொடர்ந்து ஓடிட்டு இருப்பாரு. இங்கே போய் அங்கே போய் இங்கே போய் ஏதாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு, பேமெண்ட் டெலிவரி பண்ணிட்டு இருப்பாரு. அவரோட இந்த படத்தை கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு அவர் என்ன ஸ்ட்ரெஸ் அனுபவிச்சாரு, என்ன ப்ரெஷர் இருந்ததுங்கிறதும் எனக்கு ஃபீல் பண்ண முடியும். நானும் ஒரு தயாரிப்பாளர் அந்த வகையில வந்து டான் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு நல்ல படத்துல எனக்கும் ஒரு டைரக்டரா ஒரு நல்ல காம்பினேஷன் கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தீங்க. அதுக்காக எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் வந்து சந்தோஷன் சார் வந்து சத்யன் சார் சொன்ன மாதிரி சந்தோஷன் சார் வந்து நான் தான் வந்து ரோஜா தளபதியெல்லாம் பார்க்கும்போது நான் கனவு கூட கண்டதில்லை. தில்சையெல்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் ஒரு கேமராமேன் வந்து என்னோட கதைக்கு வந்து லைட் பண்ணுவாரு, கேமரா வைப்பாருன்றதுலாம் நான் கனவு கூட காணல. ஈவன் மணி சாருக்கு அப்புறம் வந்து இந்த படம் தான் பண்றாருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுல வந்து என்னோட படத்துல வந்து இது ஃபர்ஸ்ட் உங்களோட அந்த ஏஎஸ்சிங்கிற அந்த அங்கீகாரத்தை வந்து டைட்டில் கார்டில் வரப்போகுதுங்கிறது எங்கள் படத்துக்கு கிடைச்ச ஒரு பெருமையாக நினைக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணதுக்கு ஒரு புது மேக்கிங் இருக்கும். நிறைய விஷயங்கள் மல்டி கேமரா யூஸ் பண்ணது, அதை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவர் வந்து இயற்கை வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணுதா இல்லை இயற்கையோட இவர் மிக்ஸ் ஆகி பண்ணுறாருன்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து சந்தோஷம் சார் நல்லா பண்ணியிருக்காரு. ஹரிஜன் சார் வந்து இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் ஆல்பம் ஹிட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அந்த ட்ரெண்டே இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு. ஒரு படத்துக்கு வந்து 2 சாங் சூப்பர் ஹிட்டா இருந்தா போதும், 3 சாங் சூப்பர் ஹிட்டா இருந்தா போதுன்ற மாதிரி வந்துடுது. பட் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்துச்சு. பட் இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் என்னோட நம்பிக்கை ஆல்பமே ஹிட் ஆகும், ஆல் சாங்ஸ் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கான்ஃபிடென்ட் நம்பிக்கை. நீங்க அந்த சாங் கையில் வந்துடும், அதை கேட்கும்போது உங்களுக்கும் கண்டிப்பா அது ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் லிரிக்ஸ் இந்த பாடலாசிரியர்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான ஒரு கலர் வந்து நாமத்துக்குமாருக்கு ஒரு இயற்கை பெண்ணோட வர்ணிக்கிறதுனா மதன் கார்கியோட ஒரு குறும்புகள் அந்த மாதிரி விஷயம். அப்புறம் வேகானா ஒரு ஹீரோயிசம் இருக்கணும், ரொம்ப டஃப். ஒரு ஹீரோ வந்து பாட்டு பாடணும், ஆனா ஒரு தத்துவம் பேசக்கூடாது, தன்னை பத்தியும் பேசக்கூடாது, அப்படி நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு இப்படி பண்ணு போட்டிருக்காரு. அதை மீறி வந்து ஒரு சாங் எழுதுறதுங்கிறது அவருக்கு ஒரு சேலஞ்சா அமைஞ்சது. அதே மாதிரி எல்லாருமே வந்து நாமத்துக்கு எல்லாமே வந்து இந்த படத்துல வந்து நல்ல ஒரு வரிகள் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து நான் பொதுவா ஒரு படத்துல வந்து ஒரு ஹீரோயின் ஒர்க் பண்றாங்க அப்படின்னும் போது நான் வந்து அந்த ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து ஒரு 4 வரி டைலாக் அந்த ஹீரோயின் பேசுறாங்கன்னா பாதியிலே கட் ஆகிட்டே இருக்கும், டைலாக்கே கம்ப்ளீட் பண்ண முடியாம கட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இவரு பொண்ணுங்க 4 வரி பேசிட்டாவே போதுன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம டப்பிங்ல பேசிக்கலாம் அங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 வரி பேசி முடிச்சுட்டாவே டேக் ஓகே. அதுக்கப்புறம் அதை என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் நம்ம பின்னாடி யோசிக்கலாம் அப்படின்னு நினைச்சு விட்டுறோம். பட் காதலர்களோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து அதே பயம் இருந்தது. ஐயோ இது என்னடா இது போட்டு தமிழை கடைசி உதறிடுவோம் அப்படின்னு நினைச்சு நான் பயந்தேன். பட் உண்மையிலே வந்து டயலாக் எல்லாமே ரொம்ப மக்கள் பண்ணி கண்டிப்பா நீங்க வந்து ஒரு தமிழ் தெரியாத ஒரு பொண்ணு, ஒரு நார்த் இந்தியன் கேர்ள் வந்து இந்த படத்துல இந்த பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம் படம் பார்க்கும்போது அந்த ஆங்கிள் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொரு வரைக்கும் அப்படியே கரெக்டா ஒரு சென்னை பொண்ணு எப்படி ஒரு தமிழ் பேசுவாங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த பாடி லாங்குவேஜ், லிப் மூமெண்ட், ஒரு இடத்துல உள்ள லிப்ஸிங்க்கு அடிக்காது, வேற ஒன்று பேசி நாங்கள் மேனேஜ் பண்ணதே கிடையாது. வெரி குட் பர்ஃபார்மர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டான்ஸ் ஆகட்டும், ஈவன் வந்து ரொமான்ஸ் சீன் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் நான் வந்து இந்த நேரத்தில் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்னோட யூனிட் மற்ற ஆர்ட் டைரக்டர் ஜெகன் ஒரு ஆர்ட் அசிஸ்டன்ட் கூட ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாரு. ஒரு விஷால்னு ஒரு ஏஜென்ட் ஷூட்டிங்ல வந்து ஈவன் நான் சொல்ல போனா வந்து இந்த படத்துல வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கூட வந்து ஒரு ஜாஸ்தி வந்து நாங்கள் பப்ளிக் ரியல் லொகேஷன்ல ஷூட் பண்ணிட்டே இருப்போம். ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், யாரோ ஃபோன் பண்ணுவாங்க, திடீர்னு வந்து
கேமரா தூக்கி போயிடுவாங்க. நாங்கள் உள்ளே போய் நாங்கள் உட்காந்து இறங்கி ஒரு 2 ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் வண்டி வந்துடும். ஸோ இது மாதிரி மேனேஜர் வந்து சுந்தரராஜன் சார்லாம் ஜாஸ்தி ஸ்பாட் எடுத்ததோட ஸ்டேஷனில் தான் ஜாஸ்தி இருந்தார். நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு போலீஸ் வண்டி வரும். நாங்கள் அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டு ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த வண்டி அந்த கூண்டுக்குள்ளே உட்காந்து கை கட்டி போகிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேரோட முயற்சி, பத்திரிகையாளர்கள் எல்லாரும் உங்களோட சப்போர்ட் வேணும். இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து விஜய் சாரோட ஃபேன்ஸ் அல்லாதவர்கள் கூட ஒரு 5 தடவை பார்த்தா கூட போர் அடிக்காத ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்குள்ள நான் மைண்டுக்குள்ள ஏற்றிக்கிட்டது. உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்துல பொதுவாக வந்து நாங்கள் எல்லாமே ஒரு சீஃப் டெக்னீஷியன்ஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம். எங்க எல்லாரையுமே வந்து மேடையில் வச்சு கௌரவப்படுத்துறீங்க. இப்போ எல்லாருமே வந்து சேனல்ஸ் பார்ப்பாங்க. ஆனா அந்த திரைக்கு வராமல், திரைக்கு முன்னாடி வராம ஒர்க் பண்ண நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க இருக்காங்க. அதுல வந்து என்னோட டீம், என் டைரக்ஷன் டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்கள், என்னோட தம்பிகள், அவங்கள வந்து இந்த மேடையில ஏற்றி நான் கௌரவப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். ஸோ என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க ஒரு நிமிஷம். ஏன்னா மெயினா என்னன்னா இது வந்து அவங்க சினிமாவில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எப்பயுமே சினிமாவில் ஒரு கண்ணு தூங்கும்போது கூட ஒரு கண்ணு தூங்கிட்டு இருக்கணும், ஒரு கண்ணு முழிச்சிட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் அப்படி தூங்கினா என்னன்னு தெரியல. ஆனா என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இயக்குனர் SCC அவர்களை வருகிறவர்கள் வரவேற்கிறோம். ஸோ அந்த மாதிரி என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. என்னால் உறுதியாக சொல்ல முடியும், பிசிக்கலா என்னோட ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்களும் இந்த நிமிஷத்துல வந்து இந்த தொலைக்காட்சி வாயிலா அவங்க குடும்பத்தினர்கள் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கொஞ்சம் மேலே வரணும். நான் பேசுறதுல நிறைய நீங்க எடிட் பண்ணலாம், நான் பேசுறதே கூட எடிட் பண்ணலாம். இதை மட்டும் எடிட் பண்ணாம எல்லாருமே அப்படி இருப்பாங்க ஆசை. சில நேரத்துல வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நானே அசந்தாலும் அசராதவர்கள் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். நிச்சயமா வந்து எதிர்கால சினிமாவில் அவங்களுக்கு ஒரு நல்ல இடம் இருக்கு. உங்களோட சப்போர்ட், பத்திரிகையாளர்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் அவங்களுக்கும் இருக்கணும். எங்களுக்கு இருக்கோ இல்லையா அவங்களுக்கு இருக்கும்னு நினைச்சு நான் அவங்களுக்கும் அவங்க சார்பாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மற்றபடி இந்த படத்தை வந்து